கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தமிழக அரசியல்ல பரபரப்பான ஒரு சூழல பார்த்து வருகிறோம். ஆனாலும் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு போராடி ஜெபிக்கிறோமோ, அந்த அளவுக்கு போராடி ஜெபிக்கணும். ஏன்னா, தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒருபோதும் தேர்வு செய்யப்படாத அமைச்சர்கள் எல்லாம், அதாவது சில இனங்களை மையப்படுத்தி இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சூழலாக காணப்பட்டாலும், ஜெபிக்கிறவர்களா இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஜெபிக்கணும். ஏன்னா, ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. ஆனாலும் ஒருபோதும் பிசாசானவன் தமிழக அரசுக்கு விரோதமாக, நம் தேசத்துக்கு விரோதமாக, பட்டணத்துக்கு விரோதமாக வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ராஜாக்களுக்கு விரோதமாக எழும்புகிற அநேக அந்தகார வல்லமைகளை பார்க்கணும். இவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஒரு ராஜரீகத்துக்கு, ஒரு ராஜாவின் அடையாளத்துக்கு ஒருத்தர் வரும்போது நம்ம ஜெபிப்பது நம்முடைய கடமை. அதனால 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதாவது ஞானத்துக்கான ஒரு ஜெபம் தான் நீதிமொழிகள் 2:6. அதை மையப்படுத்தி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. புதுசாக பதவியேற்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள் பல நெருக்கடியை தாண்டி அவங்க பின்புலங்களை எல்லாம் மாற்றி அமைத்து ஒரு வரலாற்றை படைக்கத்தக்கதான வராங்க. அதுல பிசாசானுடைய செயல்பாடுகள் செயல்படக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கையின் பிரகாரம் வேதத்தின் அடிப்படையில அவர்களுக்காக நீதிமொழிகள் 2:6 படி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. 3வது பாருங்க, நீதியான ஒரு ஆட்சி அவங்க கொடுக்கணும்னு சொல்லி நீதிமொழிகள் 29:4 படி ஒரு நீதியான ஆட்சி அடையாளப்படுத்தப்படணும்னு சொல்லி அந்த அமைச்சர்களுக்காகவும் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயம் பெரிய காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். 3வது பாருங்க, அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம். எஸ், உண்மையாகவே சமாதானமும் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கிற ஒரு தமிழகமாக இன்றைக்கு பதவியேற்கிற அமைச்சர்கள், இதுக்கு முன்பாக பதவியேற்ற அமைச்சர்கள், இவர்களை வழிநடத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர், இவங்க எல்லாரையும் மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லைங்க, நேரத்தை ஏற்படுத்தி ஜெபிப்பது நம்முடைய கடமை. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறாய் நீங்களும் நாளும் இருக்க வேண்டும். அதனால பிலிப்பியர் 4:6 படி ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். இது ஒரு செய்தியா பார்த்துட்டு கடந்து போகிறவர்களாய் இராம இந்த செய்திகளை ஜெபங்களா மாற்றி தேவ சமூகத்துல போராடுகிறவர்களாக, நம் பட்டணத்துக்காக, நம் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அதை மையப்படுத்தி தான் ஜெபம் டிவி தொடர்ந்து பயணிக்கிறது. ஜெபம் டிவியோடு இணைந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து